உங்களால தான் நேரமே வீணா போய் வாய் பேசாத அப்புறம் மூஞ்சில சூடு பண்ணிடுறோம் செயின் அறுத்துறோம் சீண்ட பாக்கு டம் டம் முடிக்க முடியாதுடா என்ன சர்ப்ரைஸ் என்ன வேகமா வேலை நடக்குது பாத்தியா மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். எஸ் மக்களே ஃபங்க்ஷன் மோட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதிசய காட்சிகள் எல்லாம் இருக்கு. அதையும் பார்க்க போறீங்க. சோ என்ன ஃபங்க்ஷன் ஏது எல்லாமே நாங்க வீடியோல சொல்லிருக்கோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொன்ன நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம். மார்க்கா ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் வீடியோக்குள்ள கிளம்புறீங்களா இல்லையா ரெண்டு பேரும்? இது குளிக்க வருமா? இப்ப நீ குளிக்க வரியா இல்லையா? லக்கி லக்கி நம்ம நான் சொல்லி குடுத்ததுதான். ஆனா இப்ப மக்களே லக்கி முன்னாடி சொல்லு, சூப்பரா சொல்றீ. குளிக்க மாட்டேன் அப்படி கிடையாது லக்கி, குளிக்க மாட்டேன்னு என்ன பண்ணுவ லக்கி? இங்க பாரு, அம்மா தான் சொல்லி குத்தேன். ஆனா இப்ப சொல்லக்கூடாது, போய் குளிப்போ, டைம் ஆயிடுச்சு. சரி போதும், போய் குளி. லக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டது உனக்கு சொல்லி குத்தா. ஓகே டன். டம்மி பீஸ் ஆட்டம் சுத்தின்னு இருக்கேன். நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு இப்ப கிளம்ப போறோம். ஃபங்க்ஷன் டைம் வந்து 10 மணி. ஆனா டைம் சாப்பாடு போற நேரத்துல கரெக்டா ஃபங்க்ஷன் உள்ள போகணும்னு முடிவெடுத்து உட்கார்ந்துக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்ல, நான் குளிக்காம கூட இல்ல குளிச்சுட்டு தான் வருவேன். எல்லாரும் வீடியோ பார்ப்பாங்க, தப்பா நினைக்காதீங்க. நான் குளிச்சுட்டு குளிக்காம தான் வருவா. இல்ல இல்ல நான் தெரிஞ்சு போச்சு குளிக்காம ஒரு அழுக்கு மூட்டை. ஓகே மக்களே, நானும் லக்கி பேபியும் குளிச்சு முடிச்சிட்டு வந்தாச்சு. சருக்கு இப்பதான் குளிக்க போயிருக்கு. எப்படியோ சருக்கு வர இன்னும் 4 hour ஆகும் மக்களே. அதுக்குள்ள நம்ம மேக்கப் போட்டு கிளம்பிட்டோம்னா கரெக்டா இருக்கும். சோ நம்ம இப்போ பட்டி டிங்கரிங்கா நம்ம வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்கப் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம் மக்களே. நிறைய பேர் என் ஃபேஸ் எப்படி இவ்வளவு பிரைட்டா இருக்கு, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. எனக்கு நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இஷ்யூ முன்னாடி இருந்துச்சு. டார்க் ஸ்பாட்ஸ் வர்றது கூட பிரச்சனை இல்லை, அது ரொம்ப ஸ்டப்பன் ஆயிடுது. முக்கியமா வெளியே இருந்து வர சன்லைட்டாலையும் நமக்கு நிறைய வருதுல ஆக்னி, இதாலதான் இந்த டார்க் ஸ்பாட் வருது. டோன்டு ஸ்கின்னையும் நம்ம நேச்சுரல் பியூட்டியையும் வெளியே கொண்டு வரணும்னா கண்டிப்பா இந்த டார்க் ஸ்பாட்ஸை ரைட் ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம ட்ரீட் பண்ணணும். இந்த டார்க் ஸ்பாட்டை என் ஃபேஸ்ல இருந்து விரட்டி அடிக்கிறது தான் ஹிமாலயாஸோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம். நான் ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபேஸ் சீரம்ல 100% ஆர்கானிக்லி சோர்ஸ்டு டர்மரிக் இருக்கு, 10% கிளைகாலிக் ஆசிட் இதுல இருக்கு, and 2% நியாசினமேட் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பெஸ்ட் ஆஃப் சைட்ஸ் நியாசினமேட் அண்ட் கிளைகாலிக் ஆசிட் இருக்கு, நேச்சர் டர்மரிக்கும் இருக்கு. அது மட்டும் இல்ல மக்களே, 7 days இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா விசிபிளா இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் சூப்பரா இது கிளியர் பண்ணுது. இது மேட் அப் ஆஃப் ஸ்வாரஸா கோல்ட் பிரஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் மக்களே. சோ டர்மரிக் உடைய ஃபுல் பொட்டன்ஷியலை இது ஆக்டிவேட் பண்ணுது. இதுல இருக்க 100x டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் நம்ம ஸ்கின்ல இருக்க டல்னஸ் ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னோட க்ளோவை நல்லாவே பூஸ்ட் பண்ணி தருது. இதுல இருக்க லைட் வெயிட் ஃபார்முலா நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நல்லா அப்சர்வ் ஆகி விசிபிளா கிளியர் அண்ட் ரேடியன்ட் ஸ்கின் நமக்கு கொடுக்குது. திஸ் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு ரிமூவ் யுவர் டார்க் ஸ்பாட் ஜஸ்ட் இன் 7 days அப்படின்னு சொல்லுவேன். நீங்க நம்பலனா நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். இதை வாங்கி ஜஸ்ட் 7 days யூஸ் பண்ணுங்க. விசிபிளா உங்களால சேஞ்சஸ் பார்க்க முடியும். Day 1ல இதை யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி என் ஸ்கின் எப்படி இருந்தது, இப்போ என் ஸ்கின் Day 7ல எவ்வளவு மினுக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல. இது யூஸ் பண்றது செம்ம ஈஸி. ஜஸ்ட் 2 to 3 drops ஆஃப் இந்த சீரமா உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி நல்லா சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ணுங்க. நாளைக்கு 2 times இதை நீங்க யூஸ் பண்ணலாம். இது அப்ளை பண்ண கையோட சன்ஸ்கிரீனும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 7 daysல உங்க ஸ்கின்க்கு இது வண்டர் பண்ணிடும். இந்த சீரம் அமேசான், நைகா, பிளிப்கார்ட், ஹிமாலயாஸோட அபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மக்களே. இன்னைக்கு இந்த சீரமை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30% ஆஃபர்மே ப்ரொவைட் பண்றாங்க. கண்டிப்பா செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்க ரிசல்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்கின் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கின் ப்ரிப்பரேஷனுக்கு மாய்ஸ்சரைசர் போட போறோம். மாய்ஸ்சரைசர் போட்டு பிரைமர் போடணுமா இல்ல பிரைமர் போட்டு என்ன போடணும்னு எனக்கு தெரியல. இதுல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரைமர் போடலாம். பிரைமர் போட்டு அடுத்து நம்ம மாய்ஸ்சரைசர் போட போறோம். என்ன பாப்பி வேணும்? லக்கி காட்டு வேணுமா? வேணா பாப்பி, லக்கி காட்டு வேணா பாப்பி, ப்ளீஸ் பாப்பி, வேணாம் பாப்பி, லக்கி காட்டு வேணாம் பாப்பி. அம்மா மேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து காமிக்கிறா. ஓகேப்பா?
ஓகே மக்களே, நம்ம வந்து மேக்கப் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கின் ப்ரிப்பரேஷன். ஐயோ லக்கி பிச்சிட்டு அம்மா மேக்கப் தொட்டா பிச்சிட்டு. இந்த நீ அங்க உட்கார், உனக்கு மேக்கப் என்ன வேணும்? சர்ப்ரைஸ், நான் வந்தாச்சு. சர்ப்ரைஸ் இது இல்ல, நீ வேற ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு மக்களுக்கு. என்ன சர்ப்ரைஸ்? மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சர்ப்ரைஸ் மக்களே. என்ன சர்ப்ரைஸ்? உங்களுக்கு பிடிச்ச கெட்டப்ல நான் இன்னைக்கு ரெடியா போறேன். என்ன பொம்பளை கெட்டப் போறேன்? நான் இன்னைக்கு சாரி கட்ட போறேன். உங்களுக்காக இன்னைக்கு நான் சாரி கட்ட போறேன். நிறைய பேர் உங்க அழகுக்கு கட்டலன்னு யாராவது இப்ப கேட்டாங்களா இல்ல யாராவது கட்டுங்கன்னு சொன்னாங்களா? இப்பலயே சொல்லிக்கிறா. ஓகே பை, டக்குன்னு கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. போய் சீக்கிரம் ரெடி ஆகும். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறமா ஏய் கண்ணடிக்குது, ஆஃப் பண்ணு. ஓகே மக்களே, இல்ல இது பேர் என்னது, ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால நான் மேக்கப் அப்படியே கடன்னு போட்டுக்கிறேன். தெரியும். இங்க வந்துரு ஒழுங்கு மரியாதையா. கையில என்ன வச்சிருக்கேன்? எதுக்கு பயன் பாக்ஸ் மக்களே? இந்த ஃபங்க்ஷன்ல 3 நாளா கிரவுண்ட் ஒர்க் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இப்பதான் போய் சட்டையே தேடுவான். என்ன ட்ரெஸ் போடுறதே இப்பதான் தேடுவான். சட்டெல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன் மக்களே. பேண்ட் கொஞ்சம் கசங்கின மாதிரி இருக்கு. லைட்டா ஒரு இடம் மட்டும் அயர்ன் பண்ணி வச்சிருக்கேன். கசங்கிதா இருக்கானே, நான் சைலண்டா தான் இருக்கேன். இன்னொரு ஃபங்க்ஷன் மக்களே, ஆல்ரெடி 12 o'clock ஆகும். இவளே ஏஞ்சது 12-10 மணிக்கு தான். இவ வந்து என்கிட்ட சொல்றா. இந்த பிரஷ்க்குள்ள ஒரு மேஜிக் இருக்கு மக்களே. இத ஓபன் பண்ணா இந்த குட்டி பிரஷ் வரும். இந்த குட்டி பிரஷ் வச்சு நம்ம கண்ணுக்கு கலரிங் பண்ணிக்கலாம். என்னம்மா கடிச்சது குழந்தைக்கு? என்னம்மா சர்ப்ரைஸ் வந்துச்சு? லக்கி கண்ணா போகும்போது நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்ப டைம் ஆயிடுச்சு. போட்டுற போறியா? நல்லாவே இல்ல. அளவுக்கு இல்ல. ஒரு உருண்டை பொறாம அளவுக்கு இல்ல. நல்லாவே இல்ல. சாப்பிட்டீங்க. ஐம் தான பண்ணி வச்சிருக்கேன். நாமெல்லாம் கேப்பேன். ஓடி போயிட்டு ஒழுங்கா நான் பண்ணேன். நீ பண்ணாம இருந்தா நான் இந்த கறி துணியை கசக்கிறதுக்கு என் புடவை நீ கசக்கு மக்களே. பண்ணிப்பியா? என் பிளவுஸ தொடுவியா? என் சாரியை தொடுவியா? பஞ்சு முட்டாயா? ஐயோ பஞ்சு முட்டாயா. ஓகே மக்களே, நம்ம மேக்கப் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறம் வந்து என் ட்ரெஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லா சாரி கட்டிட்டு உங்களுக்கு இது வராது மக்களே. இது ஃபங்க்ஷனுக்கே வராது. விட்டு போறோம் வீட்லயே. லஞ்சுக்கும் பிரியாணி, நம்மளுக்கு டின்னருக்கும் பிரியாணி, 2 பிரியாணி. ஒழுங்கா பண்ணு, கால் சுடுது, பாத்து பண்ணு. லைனா வெச்சுக்கோ. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, வாய் பேசாத, அப்புறம் மூஞ்சில சூடு பண்ணிடுவேன். இதெல்லாம் யூடியூப் பார்த்து கத்து வச்சுக்கோங்க. மூஞ்சில பண்ற, அமைதியா இரு. ஒண்ணு பண்ண கூடாதுடா. இப்படி பாரு, இங்க பாரு, இது ஃபுல்லா வெச்சுக்கோ. வெச்சு ஒரே சைடு ஸ்ட்ரைட், அவ்வளவுதான். அப்படியே ஒரே. இதெல்லாம் நீயே பண்ணிக்க வேண்டியது. அது கஷ்டம். அது மச்சுற அப்புறம் கீழ இருடி, எங்கெங்கயோ ஏதோ போகுது. அப்படியே கீழ தனித்தனியா பண்ணி, கீழ ஒண்ணா பண்ண கூடாது. இங்க தனித்தனியா. சரி ஒழுங்கா பண்ணுங்கப்பா. சொல்லுது பாரு குழந்தை. என் நேரம் இதெல்லாம் நான் கேட்கணும்னு நான் எங்க எப்படி இருந்தேன் தெரியுமா? என்ன கூட்டு வந்து என்னெல்லாம் பண்ண வைக்கிறீங்க? அமைதியா ரெடி. ஓகேடா டன்டா. ஓகேடா. எவ்வளவு நேரம் கிளம்புவோம்? பொறி உருண்டை புடவை கட்டுறதுன்னா அப்படிதான் ஆகும். ஏய், அது புடவை யூடியூப் பார்த்து நீ வச்சிருந்தா இப்ப இவ்வளவு டைம் வந்துருக்காது. கண்டிப்பா நீ என்கிட்ட உதவாங்குவ. நீ கிளம்புறதுக்கு நான் ஒண்ணு அத நான் கேட்கணும்டி. உனக்கு ஒரு சாரி கட்ட தெரியாடி தண்டம். மக்கள் இந்த சாரி அமுக்குள்ள பண்ணின்னு இருக்கு. லக்கி லக்கி அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க அம்மா. அம்மா டைம் ஆகுது அம்மா. பட்டு வா பட்டு ப்ளீஸ் அம்மா. லக்கி நோண்டாத லக்கி. गाइस 2 பேர் இப்ப என்கிட்ட அடி வாங்க போறீங்க. டைம் ஆகிட்டு இருக்கு. லக்கி தான் டைம் பண்ணிட்டு இருக்கு. அம்மா டைம் ஆகுது அம்மா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அம்மா. போறதுக்குள்ள நீங்க புடவை கீச்சிடுவேன்னு நினைக்கிறேன். புடவை கீஞ்சிரோம், செயின் அறுத்துறோம். லக்கி இருக்கிற எல்லாத்தையும் பண்றீங்க. ஒழுங்கா டைம் ஆகுது. சீக்கிரம் 2 பேரும். இல்ல நான் வந்து எதுக்கு கட்டி வச்சிட்டேன். லக்கி எனக்கு போட்டு தர முடியாது. உங்களால தான் நேரமே வீணா போகுது. நான் ரெடி, வா போலாம். முடிஞ்சா லக்கி. ஏய் லக்கி அம்மா சீக்கிரம் வாடா அம்மா. ஏன்டா இப்படி பண்றீங்க? கண்ணா பொட்டா எல்லாம் பேக்கேஜா வச்சதா கலந்து கொண்ட வைக்கலனா வர மாட்டேன்னு உட்கார்ந்துக்கறாங்க. ஒரு கவுன் போட்டோம், அந்த கவுன் லூசா இருந்தது. இப்போ இன்னொரு Dress இப்போ அந்த கவுன் வேணாம், இந்த கவுன் வேணும் அப்படினு சொல்லி மாத்தி உட்கார்ந்துக்கறாங்க. பாவாடை சட்டை எடுத்தா அதுவும் வேணாம். எப்படி வைக்கிறது? இப்படி வைக்கிறதா இல்ல இப்படி வைக்கிறதா? ஏடா கூடமா ஏதா பண்ணாதீ. குழந்தை மூஞ்ச அதுவே பயந்து போயிடுச்சு பாரு. பின்னாடி போய் நீ முன்னாடி கொண்ட தெரியாது. அப்புறம் கொண்ட பாரு ஆல்ரெடி இது கரைச்சு விட்டுச்சு. கொண்டை எப்படி வச்சுட்டலாமா பேசாம? ஓகே லைக் நில்லு. சிரிப்பு வர மாதிரி இருக்குடி. அழகா இல்லடி. சூப்பர், ஒரு ஐடியா வந்துச்சு. இன்னும் 2 பக்கம் மாட்ட போகுது. ஓகே மக்களே, நாங்க 2 பேரும் ரெடி ஆயாச்சு. இதுதான் எங்க
2 மணி நேரமா ரெடி ஆகி இப்பதான் வெளியே வந்திருக்காங்க மக்களே. உங்க நினைச்சு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் சாரியில வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பூசணிக்கா அடிச்சிருவோம் உன்ன மக்களே. 10 மணிக்கு உங்க காட்டுறேன். இப்ப மணி 12 ஆயிடுச்சு. 12:15 ஆயிடுச்சு. இப்பதான் நம்ம கிளம்புறோம். வச்சாங்க போயிட்டு உங்களை நாங்க மீட் பண்றோம். என்ன ஃபங்க்ஷன் அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு போற வழியில சொல்றோம். ஓகே மக்களே, ஃபைனலா பல தடைகளை தாண்டி பல உடைகளை தாண்டி நம்ம வந்து வண்டி ஏறியாச்சு. ரெடி ஆயிட்டோம் மக்களே. சித்தி பார்க்க போல பாப்பே. சித்தி வரல, நம்ம அத்தை பார்க்க போறோம். ஜெயக்குமாரி அத்தை பார்க்க போறோம். ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு உளவாளியை நாங்க வச்சிருக்கோம். யாரும் நம்ம ஜெயக்குமாரி அக்கா, அவங்க தான் அங்க இருக்காங்க, மேக்கப் பண்றாங்க. அதனால அவங்க கிட்ட அப்டேட் ஓகேவா, கேட்டுட்டு இருக்கோம். சோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்மளுக்கு இங்க வந்து கொஞ்சம் நிமிஷம் தான் வாக்கபிள் இல்ல, மூவபிள் டிஸ்டன்ஸ். அதனால ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்துல தான். சோ அதனால நம்ம இப்ப கிளம்பியாச்சு. சோ அங்க போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு நம்ம வரலாம். எல்லாரையும் பார்த்து எனக்கு தெரிஞ்சு நீ ஃபங்க்ஷன் வரமே தெரியல, பிரியாணி சாப்பிட தான் வர போறீங்க. இத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையா செவ்வாழ. சீக்கிரம் பக்கத்துல தான் இருக்கு, போயிடலாம் நினைச்சு வந்த மக்களே. இப்ப பக்கத்துல தியேட்டர் இருக்கதே நாங்க மறட்டோம். செம்ம டிராபிக்கா இருக்கு. ஐயோ அம்மா கிரும்பல் வந்துச்சு, அம்மாக்கு தண்ணி வேணும். அம்மா கிரும்பல் வந்துச்சு. லக்கி பாப்பாக்கு பாசமே இல்ல. என்னம்மா கையில? தேங்க்யூ பாப்பு, லவ் யூ பாப்பு. யாருமா அவங்க அங்க இருக்காங்களே போட்டோல மேல? யாருமா அவங்க? ஆலிஸ்வெல் படம் வந்திருக்கா லக்கிக்கு. ஆக்சுவலா நாங்க ஆலிஸ்வெல் நண்பன் படம் பார்த்தோம் மக்களே ஒரு நாள். அதுல வந்து ஆலிஸ்வெல் விஜய் சொல்லுவாரு. அதுல இருந்து விஜய் எங்க பார்த்தாலும் ஆலிஸ்வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலிஸ்வெல் படம். இப்போ நம்ம கோட் போகும்போது கூட ஆலிஸ்வெல் படம் தான் உட்கார்ந்துருந்தாங்க. வீட்ல இவ்வளவு நேரம் பார்த்து இங்க வேற ஆடி. ஓகே மக்களே, கரெக்டான டைம்க்கு வந்தாச்சு. பிரியாணி டைம்க்கு சாப்பிடுறேன். இங்கே பிரியாணி. அங்க பாரு கரெக்டான டைம்க்கு நான் வந்திருக்கோம். வெற்றி வாங்க. டேய் உன்னை நம்பி கொடுத்த ஆள். டேய் போய் புடுறா, அது எங்க போயிட்டு இருக்கு. இவனை நம்பி கொடுத்ததுக்கு அவன் கண்டுக்காம உட்கார்ந்துக்கறான். குடிக்க முடியாதுடா என்ன. ஏய் ஸ்மார்ட் பாய், வழியில நிக்காதடா, போடா, அப்பதான் நான் மேல போக முடியும். என்ன சாப்பிட போறோம்? என்ன சாப்பிட போறோம்? பிரியாணி சாப்பிட போறோமா? பாத்தியா இருக்கு. என்ன வேகமா வேலை நடக்குது பாத்தியா? ஐயோ அங்க போற பாத்து அம்மா இலையில கூட முடியாம பிச்சு தின்ட்டா மக்களை முடியாம இப்ப முடிக்க கிடக்குறான். லக்கி தூக்கி போட்டு போறான். லக்கி கீழே ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலா நம்ம எல்லாரும் இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு போறோம். போயிட்டு கார் எப்ப பார்த்தாலும் குப்பை கூடனா இருக்கு. இப்ப பாத்தீங்களா, யாரையாவது நம்பி கார்ல ஏத்தலாம் நம்ம மான மரியாதை எல்லாம் பண்ணிட்டு லக்கி பேபியை ஜனனிக்கிட்டையும் அரண்கிட்டையும் ஒப்படைச்சிட்டோம் மக்களே. ஒரே ஜாலி டம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. இப்ப விளையாடி முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்ப போறோம். இறங்க நான் ஓட்டுறேன். லக்கி வாட் இஸ் திஸ் லக்கி? வேணாம் பாப்பி, தூக்கி போடு பாப்பி, வேணாம் பாப்பி. Wheels on the bus goes round and round, round and round, round and round. Chindabak dum dum. Chindabak dum dum. Talli uttan vechukko ivana. Hey Lucky. No Lucky, paavu Lucky. Bye bye. Bye 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 akka. Bye akka. Bye akka. Bye bye bye. மரியாதை நீ போடா டே. அக்கா வீட்டுக்கு போய் ரீச் ஆனோன்னு சொல்லுங்க.
ஓகே அண்ணா பாய் அண்ணா பார்த்து போயிட்டு வாங்க பை பை. ஓகே மக்களே, ஃபைனலாக ஃபங்க்ஷன் மோடெல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம வந்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம என்ன ஃபங்க்ஷன் போயிருந்தோம்னா ஒரு மஞ்சள் நீராட்டு ஃபங்க்ஷன். அவங்க யாருக்கு வந்துச்சுன்னா அல்லுக்கு வரலடி. அல்லுக்கு என்ன ரிலேட்டிவ்னா அல்லுக்கு ரிலேட்டிவ் டாக்டர் மேரி. எனக்கு பொண்ணு முறை அவங்க. ஆமா, எனக்கு அவங்க அக்கா கோமதி அக்கா. அல்லுக்கு அத்தையோட பொண்ணு சம்திங் மக்களே எனக்கு தெரியல. ஆனா அவங்க எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்கள எங்களை அவங்களுக்கு தெரியாதா? ரிலேஷன் கொஞ்சம் உள்ள போய் வரும் மக்களே. பெரிய ரிலேஷன். நம்ம தண்டபாணி அண்ணா ஜெயக்குமாரி அக்கா. ஆக்சுவலி தண்டபாணி அண்ணா ஜெயக்குமாரி அக்கா எங்களுக்கு நாத்தனார் வருவாங்க. தண்டபாணி அக்கா அவங்க என்னோட அக்கா மாமா. எங்க அக்காவா மாமா கல்யாணம் பண்ணிருக்காரு. 2 வகையிலயும் அவங்க எங்களுக்கு. ஆனா முன்னாடில இருந்தே ஒரு 7-8 இயர்ஸா எனக்கு அவங்கள அக்கா அண்ணா அப்படியே கூப்பிட்டு எனக்கு அது மாத்த முடியல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒண்ணு அண்ணா அண்ணி வரும், இல்ல அக்கா மாமா வரும். ஆனா எனக்கு அக்கா அண்ணா அப்படியே கூப்பிட்டு அப்படியே பிக்ஸ் ஆயிடுச்சு. அவங்களும் சரி உனக்கு என்ன வருதோ கூப்பிடு அப்படி சொல்லி விட்டாங்க. சோ அவங்கள வந்திருந்தாங்க. ஜனனி, அரண், அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு டாட்டர் இருக்காங்க துளசி. சோ 3 பேரு. ஜனனி வீட்டுக்கு கதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. சோ இவ்வளவுதான் மக்கள் நேத்து போயிருக்கு. சோ எஸ், இதான் ஃபங்க்ஷன் மோட். இந்த ஃபங்க்ஷன் மோட்ல யாரு அழகா இருந்தா நீங்களே கீழே கமெண்ட். இல்ல நான் சொல்லல மக்களுக்கு, கேக்குறோம் உங்ககிட்ட. இந்த கேம்ல லக்கி வராது. எப்ப பார்த்தாலும் லக்கி நீங்க கமெண்ட் போட்டு அசிங்கப்படுத்துறீங்க. லக்கி எலிமினேட் பண்ணி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றேன் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே பண்ணுங்க. இன்னொரு சப்ஸ்கிரைப் பாத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற மீட் பண்ணிட்டு பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ லூஸ் பிரியா. பாய் गाइस.